ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 63 அற்புத வரலாறு என்னும் இணைய தொடரில் இன்றைக்கு நாம் கலந்து கொள்ளவிருப்பது ஒரு அரசனை பற்றிய வரலாறு, ஒரு பாண்டிய மன்னனை பற்றிய வரலாறு. 50வது நாயன்மாராகிய இந்த நின்றசீர் நெடுமாறன் மதுரை ராஜா, மதுரைக்கு அரசன். ஆரம்பத்தில் இவரது பெயர் கூன்பாண்டியன் என்று வழங்கப்பட்டது. இவரது மனைவி இவரது அரசியாக மானி என்னும் மங்கையர்க்கரசியார் விளங்குவார். ஆரம்பத்தில் இவர் சமணர்கள் பக்கம் இருந்தார். ஆட்சி பொறுப்பை சமணர்கள் பிடித்து கொண்டார்கள். எனவே சமணர்கள் சொல்லுகின்றதை கேட்கின்ற ஒரு மன்னனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் இவர் நாயன்மார் கிடையாது. அங்கே ஞானசம்பந்தரை மங்கையர்க்கரசியார் அழைத்து வந்து குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் சேர்ந்து ஞானசம்பந்தர் வந்து அனல் புனல் வாதங்கள் என்று சொல்லி இவரது சூளை நோயை தீர்த்து அதன் பின்னே மன்னன் திருந்தி அந்த நாட்டில் சமணம் மாறி சைவமானது. அதற்கு பின்னாடி சைவம் நன்றாக அங்கு தலைத்து ஓங்கியது. இதுதான் செய்தி. நின்றசீர் நெடுமாறனுக்கு கூன்பாண்டியன்னு ஒரு பேர் வந்தது. கடைசியில் வைகையில் புனல்வாதம் நடத்தும்போது அந்த ஏடு எதிர்த்து போகும்போது எல்லாம் நிறைவு பெற்ற உடனே வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொன்னவுடனே இவரது கூன் நிமிர்ந்தது என்பார்கள். ஆள்க தீயது எல்லாம் சூழ்க அரண் நாமமே அப்படின்னு முடியும் அந்த வாழ்த்து பாடல். இதில் நான் நினைக்கிறேன் இவருக்கு கூன் என்பது உடல் அளவில் அல்ல. ஏற்கனவே பாண்டிய நாட்டில் கண்ணகி நீதி தவறிய பாண்டியனை இறக்கச் செய்து அந்த மதுரையை எரித்த கதை நமக்கெல்லாம் தெரியும். அங்கே ஏற்கனவே செங்கோல் வளைந்து விட்டது, செங்கோல் கூனி விட்டது. கூனி குறுகுதல். கூனி குறுகுதல்னா கூன் விழுந்தது என்ற அர்த்தம் இல்லை. கூனி குறுகுதல் என்றால் அப்படியே என் சான் உடம்பும் ஒரு சானாக கூனி போச்சு அப்படிங்கிறதும் கூட கூன் தான். இன்றைக்கு இந்த மன்னன் சிவத்தின் பெருமை அறியாது சமணர்களின் சூழ்ச்சியிலே சிக்கினானோ அன்றைக்கே இவனது அரசாட்சி கூணிவிட்டது, இவனது செங்கோல் குறுகிவிட்டது. அதுதான் செய்தி. ஏன்னா உடனே இவருக்கு கூன் நிமிர்ந்தது அப்படிங்கிறது ஒரு அதிசயமாக சொல்லலாமே அன்றி அதை ஒரு தத்துவமாக சொல்ல முடியாது. வைகைக்கரையிலே இவரது கூன் நிமிர்ந்தது என்பதெல்லாம் சரியல்ல. அதாவது கூனி குறுகிய ஒரு மன்னவனாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் சமணத்திலே சைவத்துக்கு வந்தவுடனே இவன் நின்ற சீர் நெடுமாறனாகிட்டான். நின்ற நேர நிற்க முடிஞ்சது, அந்த ஆட்சி அழகாக நிற்க முடிந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நின்ற சீர், அருமையான, சீர்னா அழகான, செம்மையான, டிசிப்ளின்டு நெடுமாறன். உயரம் அதிகம், சின்னதாக குள்ளமாக இல்லை, நெடுமாறன். மாறான், இனிமேல் மாறவே மாட்டான். அதுதான் செய்தி. நின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே பொருள் உண்டு. நின்ற சீர், செம்மையான, நெடிய, மாறன், மாறான். அப்போ என்றைக்கு இவன் சமணத்திலிருந்து சைவத்திற்கு வந்தானோ அன்றைக்கு இவன் நின்ற சீர் நெடுமாறன் ஆகினான். இவனது கூன் இவனை விட்டு போச்சு. சூளை இவனுடைய வாழ்க்கையில் நின்ற சீர் நெடுமாறனுக்கு சூளை நோய் வந்தது. இந்த சமணர்கள் அந்த மடத்துக்கு தீ கொளுத்தினாங்க. அவங்களது மந்திரத்தால் கொளுத்த முடியலை. அந்த மடையர்கள்
இந்த ஞானசம்பந்தர் மடத்துக்கு தீ வைத்தார்கள். இதை அறிந்த ஞானசம்பந்தர், அந்த சமணர்கள் காரணம் அல்ல, சமணர்களுக்கு உதவுகிறானே மன்னன், அவன்தான் காரணம். எனவே பையவே இந்த நெருப்பு, இந்த தீ சென்று பாண்டியருக்காகவே அப்படின்னு சொன்னார். பையவே அப்படிங்கிற வார்த்தை பதமே திருநெல்வேலி மதுரை பக்கத்தில் தான் உலாவுகிற ஒரு சொல். பையனை மெதுவாக போய் இந்த தீ தொடட்டும். அதனால தான் மெதுவாக போய் அவனை வயிற்றுலவே உட்கார்ந்தது. அது சூளை நோயாக மாறியது. சூளை நோய் தந்தது போனது ரொம்ப நல்லது. அதனால தான் உணர்ந்தான். இந்த சூளை நோயை அவனுக்கு வந்திருக்காட்டா உணர்ந்திருக்க மாட்டான். இந்த சூளை அவனுக்கு தந்தது மகசூளை. திரும்ப அதைத்தான் சொல்கிறேன். நிலத்தை உழுதால் நிலத்துக்கு வலிக்கும் என்று விடுவதில்லை. நிலத்துக்கு வலி என்று எண்ணி பார்த்தால் அது விளைகின்ற நிலமாக மாறாது. எனவே மன்னனுக்கு அடைந்த சூளை அவனுக்கு தந்தது மகசூளை. அவன் நாயன்மாராயிட்டான். அந்த சூளையை பெற்றார் நாவுக்கரசு பெருமான். மூவரில் ஒருவராக மாறினார். இறைவனது சூளையை நாம் பெற்றோவென்றால் இறைவனால் தரப்படுகின்ற கஷ்டம், அவஸ்தை, இதெல்லாம் சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கிட்டோமானால் நம்மை இறைவன் பெருநிலைக்கு ஆளாக்குவான் என்பது தான் இதனுடைய செய்திகள். ரெண்டு விஷயம் என்னென்னா, இவருக்கு உடலால் கூணம் அல்ல, உள்ளத்தால் கூணம். உள்ளத்தால் கூணம் நிமிர பெற்றது. ஆனால் இதெல்லாம் நம்ம ஒரு அதிசயங்களாக காட்டினாலொழிய நாம் இதெல்லாம் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதுதான் இதான், வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரியான காட்சிகளெல்லாம், தத்துவ பொருள்களெல்லாம் அதிசயங்களாக மாற்றப்பட்டு நமக்கு படைக்கப்படுகின்றன. ஸோ இவன் கூன் பாண்டியன்னா குறிஞ்சிக்கிட்டே நடப்பானா? எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தெரியல. உள்ளத்தளவிலே செங்கோலின் தரத்திலே கூணலாக விளங்கிய பெருமான் மன்னன் பெருமானது கருணையினாலே ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கினாலே சூளை களையப்பெற்று இவனது ஆட்சியிலே சமணர்கள் நீங்க பெற்று இவனுக்கு நின்ற சீர் நெடும் புகழை தந்தது என்று தான் நாம் மனசில் கொள்ளணும். இன்னொரு செய்தி என்னென்னா, இவன் நாடு சிறந்த நாடு மதுரை. மதுரையிலேயே மதுரம்ங்கிற சொல் இருக்குது. இதுக்கு முன்னாடியே இந்த நாட்டில் மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் இந்த ஊரில், மதுரையில். அப்பவும் சமணர்கள் ஆட்சி தான். அந்த சமணர்களை வெற்றி கொள்வதற்காக, சமணர்களை நீக்குவதற்காக மூர்த்தி நாயனார் மனப்போராட்டம் நடத்தி மதுரையின் அரசனாக மாறிய கதையும் இங்கே உண்டு. மதுரையின் அரசனாகிய இந்த கணவனை மாற்றுவதற்கு மங்கையர்க்கு அரசியாகிய பெருநல்லாள் மாணி என்ற சோழகுல பதுமை அவங்க எடுத்த ஒரு பெரிய அறிவியல், குலச்சிறையாரோடு சேர்ந்து எடுத்த அறிவியல் போராட்டமே, அறிவு சார்ந்த ஒரு போராட்டமே மன்னனை மாற்றியது, நாட்டை காப்பாற்றியது, சமணத்தை வீழ்த்தியது என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் நாயன்மார் ஆயிடுறார். இவர் நாயன்மார் பட்டியலில் சுந்தரமூர்த்தி நாயனார் சேர்த்துக்கிட்டார். திருநெல்வேலியில் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இவர் வடவர்களை வென்றார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் என்று இவருக்கு விருது பெயரும் உண்டு. செக்கிழார் பெருமான் இந்த போரை பற்றி அதிகமான பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை கதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போரை பற்றிய செய்திகள் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. செக்கிழார் பெரிய புராணத்தை படித்து பார்த்தா தெரியும். செக்கிழாருக்கு ஒருவேளை இந்த மதுரை மன்னனது போர் திறமையை நாட்டுக்கு சொல்லணும்னு நினச்சாரோ, இல்லை அவரது மனது அந்த செயலை விரும்பியதோ,
நிறைய இடங்களில் போரை பற்றி பாடும்போது சேக்கிழார் ரொம்ப அவரே சண்டைக்கு போகிற மாதிரி போவார். அங்கே ஏனாதிநாதனார் போர், அந்த போரில் வரும்போது அந்த போரை பற்றிய செய்திகளை கொடுப்பார், எப்படி நடந்தது அந்த போருன்ட்டு. அது மாதிரி நெல்வேலி வென்ற நின்றசை நெடுமாற பாண்டியனுடைய போர் செய்தி இந்த கதைக்கு தேவையில்லை, ஆனாலும் கொடுப்பார் இந்த போரை பற்றிய செய்திகளை. அதாவது அது தேவையோ இல்லையோ, போர்னா எதுமோ தெரியல, சேக்கிழார் பெருமானுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதை தருகிறார். அதை பற்றிய செய்திகளை உங்களை சிந்தனைக்கு வைக்கிறேன். நீங்கள்லாம் பெரிய புராணத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கும்போது நல்லா பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு நேரம் கிடைக்குது, கொரோனா பீரியடு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எப்பொழுதும் நல்ல சிந்தனைகள் நம் மனசில் இருக்கணும்னா நாட்டில் உள்ள அடியார்கள் பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ளணும். நின்றசீர் நெடுமாறனை பற்றிய ஒரு செய்தியை நம்ம பேசினோம். நின்றசீர் நெடுமாறன் 50வது நாயன்மார். இவர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. இவர் சமகாலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் நிறைய பேர். ஞானசம்பந்தர், குலச்சிறையார், இவர் மனைவியே ஒரு நாயன்மார். கணவனும் மனைவியும் நாயன்மாராக இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, இவங்க தான். ஒரு கணவனும் நாயன்மார், ஒரு மனைவியும் நாயன்மாருங்கிற செய்தி எங்கேயும் கிடையாது. இப்போ இளையான்குடி மாறனும் மனைவியும் சேர்ந்து தான் அந்த இதை பண்ணாங்க, அந்த அமுதேற்கும் தொழிலை 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. ஆனால் அங்கே நாயன்மார் பதவி கிடைத்தது இளையான்குடி மாறனுக்கு மட்டுமே. அதே மாதிரி திருநாவுக்கரசருக்கு திலகவதியார் தான் எல்லாம். ஆனால் திலகவதியாருக்கு நாயன்மார் கிடைக்கல, திருநாவுக்கரசரை நாயன்மாராக கொண்டாடுகிறோம். அந்த பின்னால் இருந்த பெண்ணுக்கு கிடைக்கல. அந்த பெருமையெல்லாம் இங்கே மங்கையர்க்கரசியாருக்கு கிடைத்தது. நின்றசீர் நெடுமாறன் ஆகிய அரசன் மாறுவதற்கு காரணமாயிருந்த மங்கையர்க்கரசிக்கு நாயன்மார் பதவி கிடைச்சது. இதில் என்ன செய்தினா, ஒரு கணவனும் மனைவியுமாக நாயன்மாராக அமைந்த ஒரே ஒரு தம்பதியர் யாருன்னு கேட்டால் மங்கையர்க்கரசி நின்றசீர் நெடுமாறன் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க நாயன்மாரில். அதில் நின்றசீர் நெடுமாறனுடைய கதை சிறந்த கதை. இவரை பற்றி எனது புதுக்கவிதை வாசித்து இது நிறைவு செய்கிறேன். மதுரைப்பதி தனது ஆட்சி தலைநகராய், மதுர மங்கையர்க்கரசி மாட்சி துணையாய். மதுரைப்பதி தனது ஆட்சி தலைநகராய், மதுரமங்கை மங்கையர்க்கரசி மாட்சி துணையாய். பேதுரு சமன் வலையில் சில நாளாய் விழுந்து தீதரு நிலை பெற்றார் திருஞான பிள்ளை கண்டு. திருஞான பிள்ளை கண்டு தீதரு நிலை பெற்றார். வாழ்ந்த சமணத்தை வருத்தி தொலைத்து, வாழ்ந்த சமணத்தை வருத்தி தொலைத்து ஆழ்ந்த சிவனரியில் அரசோச்சி சிறந்து, ஆழ்ந்த சிவனரியில் அரசு ஓச்சி சிறந்து, தாழ்ந்தே சிவனடியர் தினம் போற்றி திகழ்ந்தே தங்கமன ஒளி வீசு நிலை பெறுவார் நின்றசீர் நெடுமாறன். வடபுலத்து வம்பர்கள் படையெடுப்பில் நடந்த பெரும்போரில் நாயகனாய் இலங்கி தடம் தோள் வழியில் நெல்வேலி தருகனில், தருகன்னா சண்டை, நெல்வேலி தருகனில் அடர்ந்த புகழ் குவித்து வாகை சூட பெருவெற்றி பெற்றவனாம் நின்றசீர் நெடுமாறன். திருப்பணிகள் சிவம் பெறவே வாழ்ந்து திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலேயே நின்றசீர் நெடுமாறன் கட்டியதாகத்தான் கல்வெட்டுகள் கூறுகின்றன. பெருவெற்றி பெற்றவனாம் நின்றசீர் நெடுமாறன் திருப்பணிகள் சிவம் பெறவே வாழ்ந்து நரும் கொன்றை நல்லானின் நினைவாகி, நரும் கொன்றை நல்லானின் நினைவாகி ஒரு நல்ல பாண்டியனாய் உலகு வென்றான், ஒரு நல்ல பாண்டியனாய் உலகு வென்றான். நின்றசீர் நெடுமாறனை அறிந்தோம். நின்றசீர் நெடுமாறன் ஒரு அரசன், அரசனும் அரசியும் ஒரு நாயன்மாராக விளங்கினார்கள். சமணம் தொலைந்து சிவம் வீறு பெற்றது என்ற சிறப்பு செய்திகளை உங்களுக்கு கூறி இன்றைக்கு நின்றசீர் நெடுமாறனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பலம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.